தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேரில் சந்தித்திருக்கிறார். கிண்டி ராஜ்பவனில் ஆளுநர் மாளிகையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேரில் சந்தித்திருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைகிறார். லக்ஷ்மணன், இந்த சந்திப்பின் நோக்கம் குறித்த விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக மோகன்ராஜ், தமிழகத்தை பொறுத்தவரையுமே அண்ணா பல்கலைக்கழக சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக கடந்த ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் மாணவி ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதை எதிர்த்து பல்வேறு கட்சியினரும் தொடர்ந்து ஒரு கண்டன அறிக்கையானது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த தமிழகத்தில் இந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவமானது எதிர்த்து பல்வேறு நபர்களும் எதிர்த்து அந்த எதிர்ப்புகளையும் தெரிவித்து வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக தான் பல்வேறு எதிர்கட்சியும் சரி பல்வேறு நடவடிக்கையானதும் எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது பார்த்தோம் என்றால் இது தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு கண்டன அறிக்கை குறித்தும் கடந்த ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு அறிவிப்பும் வெளியிட்டிருந்தனர். அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பொறுத்தவரை இந்த சட்ட ஒழுங்கு பாதிப்பானது மிகவும் தாழ்வான நிலையில் உள்ளதாகவும் பெண்களும் குழந்தைகளுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லை எனவும் அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருந்தது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இன்று காலை பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது கையால் எழுதிய ஒரு கடிதம் கூட ஒன்றானது அறிக்கையாக வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த அறிக்கையில் பார்த்தோம் என்றால் இந்த கல்வி வளாகம், அதாவது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் ஒவ்வொரு நாளுமே தமிழகத்தில் தாய்மார்கள் மற்றும் இந்த தங்கைகளுக்கு பெண் குழந்தைகளும் அனைத்து தரப்பு பெண்களுக்கும் எதிராக நடக்கும் சமூக அலங்கங்கள் மற்றும் சமூக சீர்கேடானது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், குறிப்பாக இந்த தமிழகத்தில் பாலியல் குற்றங்களானது தினந்தோறும் அதிகரித்து வருவதாகவும் அதனை கண்டு நாங்கள் அண்ணனான் ஒரு மிகவும் மனம் வருத்தமாக இருப்பதாகவும் தற்போது அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பொறுத்தவரையுமே பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என ஆளுங்கட்சியிடம் தெரிவித்தும் எந்த பயனும் இல்லை. அதற்காக மிகவும் நான் வருந்துகிறேன் என்றும் கூறப்பட்டிருந்தது. மேலும் இதற்கான நடவடிக்கை, அதாவது தமிழக மக்களின் பெண்களுக்கு குறிப்பாக மாணவிகள், குழந்தைகள், பெண்கள், தாய்மார்கள் என அனைவருக்குமே பாதுகாப்பான முறையில் இந்த நடவடிக்கை எடுக்க மூலமாக உங்கள் ஒருவனாக நான் என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஒரு அறிக்கையின் மூலம் தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக இன்று காலை அறிவிப்பின்படி ஆளுநர், அதாவது தமிழகத்தில் இந்த அண்ணா பல்கலைக்கழகம் குறித்து பெரும் சம்பவம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்கள் மற்றும் தாய்மார்கள், மேலும் இந்த கல்லூரி மாணவ மாணவிகள் அனைவர்களுக்குமே பாதுகாப்பு, அதாவது பாலியல் துன்புறுத்தல் இல்லாமல் பாதுகாப்பானது வழங்க வேண்டும் என ஆளுநரை சந்தித்து ஒரு கடிதம் வழங்க இருப்பதாக இன்று காலை ஒரு அறிவிப்பானது வெளியாகியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது ஆளுநர் மாளிகைக்கு சென்று இந்த தமிழகத்தில் இந்த பாலியல் வன்கொடுமையான சற்று அதிகரித்து காணப்பட்டு வருவதாகவும், குறிப்பாக இந்த கல்லூரி மாணவிகள் மீது பாலியல் துன்புறுத்தலானது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும், இந்த சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் மட்டுமல்லாமல் கல்லூரி, பள்ளி போன்ற பல்வேறு இடங்களிலுமே மாணவ மாணவிகளுக்கு இந்த பாலியல் துன்புறுத்தலானது இருப்பதாகவும் அந்த குற்றம் சாட்டானது எழுந்திருக்கக்கூடிய இந்த குற்றங்களை தடுக்கும் விதமாக தான் ஆளுநர் மாளிகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நேரில் சென்று ஒரு மனு ஒன்று கொடுத்து அதற்கு பிறகு அதற்கான தீர்வுகளை காணும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒரு கோரிக்கையானது வைக்கலாம். தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது இந்த ஆளுநர் கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்திக்க உள்ளார். அதன் தொடர்ச்சியாக தான் தற்பொழுது ஆளுநரை சந்திப்பதற்காக நடிகர் விஜய் மேலும் இந்த அலுவலகத்திற்குள்ளே செல்லும் காட்சியாக தற்போது நாம் திரையில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தான் இந்த தமிழகத்தில் நடத்த வரும் இந்த குற்றங்கள் குறைப்பதற்காக ஆளுநர்களுக்கு சென்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் தற்போது இந்த காட்சியுடன் நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக தமிழகத்தில் நடந்து வரும் இந்த குற்ற சம்பவங்களை குறித்து கண்டனம் குறித்தும் பல்வேறு அறிக்கையானது தற்போது தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக வெளியிடப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இதற்கு 2 நாட்கள் முன்பாக இந்த பாலியல் வன்கொடுமை குறித்தும் ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருந்தது. அது குறிப்பாக 2 நாட்களுக்கு முன்பு மட்டுமல்ல, தற்போது இன்றைய கால நிலவரம் பார்த்தாலும் கூட ஒரு
நடிகர் விஜய் கையால் எழுதிய ஒரு அறிவிப்பானது இன்று வெளியான நிலையில் தற்பொழுது ஆளுநர் ஆர்.என். ரவியை தொடர்ந்து இந்த பாதுகாப்பு குறித்தும் மேலும் இந்த தமிழகத்தில் பாலியல் கிண்டல் பொறுத்தவரையுமே மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது, அதற்கு தீவிரமான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக திமுக அரசு பொறுத்தவரையுமே அதற்கு நடவடிக்கை எடுக்க மறுக்கிறது. மேலும் அந்த தற்போது இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு குறித்து அது உண்மையான குற்றவாளியை கண்டறிந்து அவருக்கு உண்மையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் முறையான அவருக்கு நடவடிக்கை எடுத்து இதற்கு பிறகு தமிழகத்தில் இந்த பாலியல் துன்புறுத்தலை பொறுத்தவரையுமே இருக்கக்கூடாது, இதுவே கடைசி முறையாக இருக்க வேண்டும். பல்வேறு கோரிக்கைகள் வைத்தும் தற்போது ஆளுநர் ஆர்.என். ரவியை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சந்தித்து வருகிறார். அதன் தொடர்ச்சியாக கட்சியின் பொதுச் செயலாளர் புஷியானந்தும் அவருடன் இருந்தும் மேலும் பல்வேறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனதான் இந்த கோரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் மூலமாக இந்த சந்திப்புமானது தற்போது நடைபெற்று வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மோகன்ராஜ். லட்சுமணன், இந்த சந்திப்பு குறித்த விவரங்களை வழங்கியதற்காக நன்றி. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர்.என். ரவியை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சந்தித்து வருகிறார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய பிறகு ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக ஆளுநர் ஆர்.என். ரவியை முதல் முறையாக சந்திக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். சமீபத்தில் தொடர்ந்து களத்தில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் லக்ஷ்மணனிடம் நாம் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். லக்ஷ்மணன், குறிப்பாக இது ஒரு முதல் சந்திப்பு. தமிழக வெற்றி கழக தலைவராக ஆளுநரை ஆளுநர் மாளிகையில் சென்று சந்திக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். எப்பொழுதுமே ஆளுநரை தலைவர்கள் சந்தித்து வந்த பிறகு வெளியில் வந்து செய்தியாளர்களை சந்திப்பது வழக்கம். அப்படி செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற வாய்ப்பு இருக்கிறதா? அது குறித்த ஏதாவது சமிக்கைகள் இருக்கிறதா? அது மட்டுமல்லாமல் இந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் குறித்து இதுவரை யார் யாரெல்லாம் என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள், அது குறித்தும் நீங்க பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக மோகன், நீங்க சொன்னபடி பார்த்தோம் என்றால் குறிப்பாக இந்த தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் பொறுத்தவரையுமே விஜய் இதுவரைக்குமே எந்த கட்சி நிர்வாகிகளையுமே சந்திக்கவில்லை. குறிப்பாக ஆளுநரோ இல்ல ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி எந்த அரசியல் நிர்வாகிகளுமே அரசியல் தலைவர்களுமே இதுவரைக்குமே சந்திக்காத நிலையில் தற்போது பார்த்தோம் என்றால் முதலாக அரசியல் கட்சி தலைவராக பதவியேற்ற பின்னும் அரசியல் கட்சி தொடங்கிய பின்னுமே முதலாக இந்த தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி சந்திப்பு தான் முதல் சந்திப்பாக இருக்கிறது. குறிப்பாக இது என்னவென்ற காரணம் பார்த்தால் தமிழகத்தில் அந்த பாலியல் துன்புறுத்தல் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் பல்வேறு எதிர்க்கட்சிகளும் பல்வேறு விமர்சனங்களையும் வைத்து வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி துன்புறுத்தல் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் குறிப்பாக இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இதற்கு முன்பாக கூட இதுபோன்ற பாலியல் தீண்டலானது நடைபெற்றதாகவும் இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் பயம் அறிந்து வெளியே சொல்வதற்கு தயக்கமாக இருந்த நிலையில் இது போன்ற சம்பவங்களானது வெளிவராமல் இருந்தது. ஆனால் தற்பொழுது ஒரு மாணவி மட்டுமே தைரியமாக வந்து காவல்துறையினரிடம் தகவல் அளித்து அதற்கு பிறகு அந்த நபரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் மேலும் அந்த மாணவியிடம் விசாரணை மேற்கொண்டதிலும் இதற்கு முன்பாக இந்த பாலியல் தீண்டலானது என்னுடைய நண்பர்களுக்கு கூட நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இது குறித்து அவர்கள் காவல்துறையினரும் தகவல் அளிப்பதற்கு மறுத்துவிட்டனர் என்னும் ஒரு அதிர்ச்சியான தகவலானது இந்த மாணவியின் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த விசாரணை பொறுத்தவரையுமே இந்த பரபரப்பான செய்திகள் வெளிவரக்கூடிய நிலையில் அனைத்து கட்சி நிர்வாகிகளும் தலைவர்களுமே பல்வேறு கண்டனங்களை தெரிவித்து வரும் நிலையில் ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பொறுத்தவரையுமே பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம், அதாவது குறிப்பாக இந்த தமிழக வெற்றி கழகத்தின் பொறுப்புகள் கூட 2 பெண்கள் அதிகமான முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்புகளிலும் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக இந்த மாநாட்டில் கூட குறிப்பாக இந்த ஆட்சியில் பங்கு இருக்கிறோம் என்றும் தொடர்ந்து ஒரு விமர்சையான கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக தான் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்தும் மேலும் பெண்கள் தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என அந்த அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியானது செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் பெண்களுக்கு தமிழகத்தில் ஏற்படக்கூடிய வன்மங்களும் குறித்தும் தொடர்ந்து ஒரு விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இந்த பெண் மாணவிக்கு தொடர்ந்து இந்த
பாலியல் துன்புறுத்தலானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இந்த சம்பவம் குறித்தும் இதற்கு முன்பாக ஒரு நடவடிக்கை எடுத்தும், ஆனால் இது வரைக்குமே திமுக அரசு இதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் இந்த சம்பவம் குறித்தும் அதிகார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு கோரிக்கையானதை முன்வைத்திருந்தனர். அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இந்த சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இதற்கு பிறகு இது போன்ற சம்பவங்களானது தமிழகத்தில் நடைபெறக்கூடாது. மேலும் பார்த்தோம் என்றால் இது போன்ற சம்பவங்கள் பெண்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்படுத்த வரக்கூடிய நிலையில் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் தற்போது இந்த ஆளுநர் சந்திப்பானது இருக்கிறது. குறிப்பாக தற்போதைய காலகட்டத்தில் தமிழகத்தில் திமுக அரசு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய நிலையில் அவர்களிடம் எந்த கருத்துக்களை முன்வைக்காத நிலையான தற்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு நிலவி வருகிறது. குறிப்பாக இந்த தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு, மேலும் இந்த தமிழகத்தில் நடைபெறும் சட்ட ஒழுங்கு குறித்து பல்வேறு கருத்துக்களையும் எதிராக, அதாவது தமிழகத்திற்கு எதிராக பல்வேறு விமர்சனங்களையும் முன்வைத்து வருகிறார் விஜய். அதன் தொடர்ச்சியாக அவர்களை சந்திக்கக்கூடிய முடியாத சூழலில் தற்பொழுது ஆளுநர் RN ரவி இந்த சந்திப்பானது நிகழக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கு நீங்க முன்பாக கூறப்பட்ட நிலையில் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியினை நடிகர் விஜய் தொடங்கிய பிறகு இதுவரைக்குமே செய்தியாளர்கள் சந்திப்பானது இதுவரைக்கும் நடைபெறவில்லை. ஆனால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவோம் என்று ஒரு கருத்து கணிப்போடு அவர்கள் செயல்பாடுகள் இருந்து வரும் நிலையில் தற்போது செய்தியாளர் சந்திப்பான இருப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கும் எனவும் கூறப்படுகிறது. குறிப்பாக 2025ஆம் ஆண்டு முதல் எங்களுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து இந்த நடைபயணம், அதாவது பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தமிழ்நாடு முழுவதுமே நடைபயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் ஒரு கருத்துக்கள் வெளியான நிலையில் அந்த நடைபயணத்திற்கு பிறகுதான் செய்தியாளர் சந்திப்பும், மேலும் அதிகாரப்பூர்வமாக நான் களத்தில் இறங்கி வேலை செய்ய போகிறேன் என்றும் ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த ஆளுநர் சந்திப்புக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பொறுத்தவரை செய்தியாளரை சந்திப்பார் என்பதும் பெரும் எதிர்பார்ப்பு இருந்த நிலையும் கூட, ஆனால் அதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக உள்ளதாகவும் கட்சியின் சார்பாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது முதல் சந்திப்பு என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுவரைக்குமே எந்த அரசியல் கட்சி தலைவர்களையுமே சந்திக்காத விஜய் தற்போது ஆளுநர் RN ரவியை முதலாக சந்திக்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. மோகன், விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்.